ஹலோ கைஸ், திஸ் இஸ் ரிது. இன்னைக்கு நம்ம குயின் பீச் சேனல்ல நம்ம ஊர் டெம்பிள் விசிட் பார்ட் 1 தான் பார்க்க போறோம். அதுல பெருந்தலையூர் ஸ்ரீ மகிழீஸ்வரர் டெம்பிளை பத்தி தான் பார்க்குறோம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நாம் இருக்கிற இந்த கோயில் ஸ்ரீ மகிழீஸ்வரர்னு பேர், சாமி பேர். அம்பாள் பேர் பிரகன்நாயகி. சுவாமியுடைய ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் ஒரு விசேஷங்கள் உண்டு. தீர்த்தம், ஸ்தலம், விருட்சம்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் சொல்கிறது வாணி நதி, மூர்த்திங்கிறது சிவபெருமான், ஸ்தல விருட்சங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மகிழ மரம். மகிழ மரம் நிறைந்த காட்டில் சிவபெருமான் சுயம்பா வந்ததுனால ஸ்ரீ மகிழீஸ்வரர் அப்படின்னு பேர் இருந்திருக்கு. சுவாமி பேர் பிரகன்நாயகின்னு பேர், அம்பாளுடைய பேர். சிவபெருமானுக்கு எப்படி ஜடாமகுடம்னு சொல்லக்கூடிய அந்த திருமுடி இருக்கோ, அதே போல் அம்பாளுக்கும் அந்த திருமுடி இருக்கும். அப்படிங்கிறத அடையாளம் காட்டக்கூடிய வடிவில் ரொம்ப அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கோயில் கட்டி ஆண்டு 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாறு. இங்கே கோயிலை சுற்றியும் கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. சேர சோழ பாண்டியர், கிருஷ்ணதேவராயர் இவங்க ஆட்சி காலத்திலாம், சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி காலத்து வரைக்கும் சிற்றரசாக இருந்திருக்கு இந்த ஊர். வேத காலங்களில் சுவாமி சுயம்பா வந்திருக்கார். சுயம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தானாக முளைக்கக்கூடிய லிங்கன்னு அர்த்தம். இதில் மகிழ மரம் நிறைந்த காட்டில் சுவாமி சுயம்பா வந்ததுனால மகிழ வனமுடைய நாயனார்னு சுவாமியுடைய பேர். காலப்போக்கில் மகிழீஸ்வரர் அப்படின்னு பேர் மருவி இருக்குது. அந்த மகிழ மரம் தான் நம்ம இங்கே செலவருஷமாக பார்க்குறோம். இதில் கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய நம்ம பகுதியில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பழமையான கோயில்களில் பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த மகிழீஸ்வரர் ஆலயம்னு பேர். மகிழ்ச்சி வேணும்னா கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த கோயிலில் பயன்படும். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த கோயில் ஒரு சிறப்புடைய கோயிலாக கல்வெட்டில் சித்தரிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் துர்வாசன் சொல்லக்கூடிய ஒரு மகான் இந்த நதியோட்டுக்கிற 5 சிவன் கோயிலில் பூஜை பண்ணதாக வரலாறு. நமசிவாயின்னு சொல்லக்கூடிய 5 எழுத்துக்கு 5 கோவில். இதில் 5ஆவது கோயில் ஆகாயஸ்தலம் சொல்லக்கூடியது. இந்த கோயிலில் பூஜை பண்ணதாக வரலாறு. அவருடைய பீடம் சொல்லக்கூடிய ஐக்கியம் அந்த கார்னில் இருக்குது. அதே போல் 63 நாயன்மார்களில் காலத்தால் முற்பட்டவன் கண்ணப்பன்னு சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயன்மார் தன்னுடைய கண்ணையை சிவனுக்கு கொடுத்ததாக ஒரு வரலாறு. 6 நாள் அன்பர்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு தன் கண்ணையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணப்பர் சிலை இங்கே கோயிலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமான் பார்க்கும் சிவபெருமானை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்வதியும் சிவபெருமானும் பேசிக்க ரகசியத்தை பார்த்து நந்தீஸ்வரர் சிரிக்கிறதா சொல்லுவாங்க. இந்த இங்கே இருக்க நந்தி எம்பெருமான் சிரித்த வடிவத்தில் அந்த சுவாமியுடைய விக்கிரம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு சொல்லக்கூடிய பைரவ அம்சத்திலேயே கால பைரவராக இருக்கார். இந்த கோயில் 2 காலம் பூஜை ஆகுது. விசேஷங்கள் பௌர்ணமி, அமாவாசை, தெய்வ அஷ்டமி, பிரதோஷம் இதெல்லாம் சிறப்பாக பூஜை ஆகுது. வடநாட்டில் காசியில் நடக்கக்கூடிய கங்கா ஹாரத்தின்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே பவானி நதின்னு நம்ம நதி இருக்கிறதுனால அந்த நதிக்கு சிறப்பாக வழிபாடு செய்யணுங்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக இங்கே பவானி நதிக்கு ஹாரத்தின்னு சொல்லக்கூடிய வழிபாடு நடக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது கங்கை, யமுனை, சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய 3 நதி தேவதைகளும் இந்த பவானி நதின்னு சொல்லக்கூடிய அந்த துணை நதிக்கு பூஜை பண்ணுறதாக ஐதீகம். இப்படி ஒரு மிக சிறப்பு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. சிவன், அம்பாள், இதுக்கு மத்தியில் சுப்பிரமணியர் இருக்கார். இது சோமாஸ்கந்த வடிவம்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கு மத்தியில் சுப்பிரமணியர் இருந்தார்னா அது ரொம்ப விசேஷம். இந்த நதியோரில் இருக்கக்கூடிய 5 கோயில்களையும் அது மாதிரி தான் இருக்குது. இங்கே வள்ளி தேவனையோட சுப்பிரமணியர் இருக்கார் நடுவில். அந்த பக்கம் அம்பாள், இங்கே அந்த பக்கம் சிவபெருமான். இப்படி சிவன் கோயில்னால் என்னென்ன சுவாமிகள் இருக்கணுமோ அத்தனை பரிவார மூர்த்திகளோட இங்கே சுவாமி இருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே நடக்கக்கூடிய ஒரு வழிபாடு மக்களுக்கு ரொம்ப இஷ்டமாக வழிபாடு செய்கிறாங்க. பலன் நடக்குது. இங்கே தியானிக்கிறது, சுவாசிக்கிறது, பிராணாயாமம் சொல்லக்கூடிய பயிற்சி பண்ணுறது, நமசிவாய் சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் செய்கிறது. இதுக்குன்னு ஒரு நாம் பக்தியை பயத்தோடு செய்யணும். பயம் இருந்தால் தான் பக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சிரத்தையாக நம்ம இங்கே செய்யும் பொழுது அதுக்குரிய பலன் கண்டிப்பாக அந்த பக்தர்கள் கிடைக்குங்கிறது உறுதியிட்டு சொல்லலாம். ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த கோயில் இருக்கும், இந்த உலகம் இருக்கும். மக்களும் ஆரோக்கியமாக வாழணும், எல்லாரும் அன்பாக வாழணும். இதை பார்க்கக்கூடிய பக்தர்களும் இங்கே ஆலயத்துக்கு தரிசனம் செய்து இகபகர பொருட்கள் வாழணும். அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த சுவாமி பேர்லேயே அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால அது மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். அதனால் அந்த முயற்சி தான் திருவினையாக்கும். இங்கே ஆலயத்தில் சுவாமி வழிபாடு செய்யுங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். இது மாதிரியான இன்னும் நிறைய கோயிலை பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயில் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.